நாங்க இப்ப வரும்பொழுதே பவானி வழியா தான் வந்தோம். அப்ப பவானினா என்ன ஃபேமஸ்? ஜமக்காலம். பவானி ஜமக்காலம் இல்லாம வீட்டுல கல்யாணமா அப்படின்னுவாங்களா? எதுவுமே கிடையாது. ஏன்னா பவானி ஜமக்காலன்றது அவ்வளவு முக்கியம். வீட்டுல எப்படி ஒரு விசேஷம்னா முதல்ல வாசல்ல வாழை மரம் கட்டிடுவாங்க. கட்டுனா அந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், ஐயோ வாழை மரம் கட்டிட்டாங்க, அந்த வீட்டுல ஏதோ பெரிய விசேஷம் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல வீட்டுக்குள்ள விசேஷம்னா என்ன பண்ணணும்? முதல்ல அந்த ஜமுக்காலத்தை தான் எல்லாம் வாங்கி போடுவாங்க. அதுவும் ஒருத்தர் 2 பேர் தூக்கிட்டு வர முடியுமா? நல்லா 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. 2 பேர் அந்த ஜமுக்காலத்தை தூக்கிட்டு வருவாங்க. அந்த ஜமுக்காலத்தை எடுத்துட்டு வந்து அப்படி ஒதிரி அப்படி விசாதான் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதா அர்த்தம். அது கீழே தான் எல்லாம் உட்காருவாங்க. அந்த ஜமுக்காலத்து மேலதான் எல்லாரும் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. எப்பெல்லாம் நம்ம தரையில உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை பார்ப்போமோ அப்பெல்லாம் உடம்பு நல்லதானே இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு? யாராலும் தரையிலே உட்கார முடியல. உட்கார முடியுதா? எல்லாரும் பிளாஸ்டிக் சேர் கேக்குறோமா? இங்க கூட பிளாஸ்டிக் சேர் தான் போட்டுக்கிறோம். இது பழைய காலத்து மாதிரி இருந்தா எல்லாம் தரையில எவ்வளவு நாளா உக்காந்துக்குவோம். இப்ப தரையில உக்காந்தா எழுந்துக்க முடியல, எல்லாம் கஷ்டமா இருக்குதுன்றாங்க. ஏன்னா முட்டி வலி, சுகர் பேஷண்ட், கால் வலி இதெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க. அப்ப இந்த ஜம்மு காலத்துக்குடைய பெருமையை பாருங்க. தரையில போட்ட உடனே நிகழ்ச்சி, அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு எல்லாம் போய் உக்காந்து பார்ப்போம். அதை விட இன்னொரு சிறப்பு இப்ப புதுசா நடந்தது. சிதம்பரம் நடராஜர் கோவில், தில்லை நடராஜர் எல்லாரும் போயிருப்பீங்க இல்லையா? சிதம்பரம் நடராஜர் கோவில், அதுல ஆருத்ரா தரிசனம்னு ஒண்ணு நடத்துவாங்க. மார்கழி மாதத்துல தான் நடக்கும். அந்த கோவில்ல அந்த சமயம் அதான் அது ஜனவரி மாதத்துல நடக்கும். அப்ப உள்ள இருந்து நடராஜர் கருவறையில இருந்து நடராஜர் கோயில்ல இருந்து அவர் சுவாமி புறப்பாடு நடக்கும். அவரை உள்ள இருந்து வெளியில கொண்டு வருவாங்க. அவர் வெளியில கொண்டு வரும் பெரிய பல்லக்குல அழகா தூக்கிட்டு வெளியில வரும்பொழுது அந்த கோவிலை சுத்தி அவர் வரும்பொழுது அவருக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. அப்ப மேல இந்த மாதிரி ஷாமியானா சொல்றோம்ல, இப்ப எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம ஷாமியானா போடுற வெயிலுக்கு. அப்ப அவரு சாமி வெளியில சுத்தி வரும்போது அவருக்கு இந்த மாதிரி ஒரு பந்தல் போட வேண்டும். அந்த பந்தலை எல்லாரும் போடுவாங்க. ஆனா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வருஷம் அந்த பந்தலை வாடகைக்கு எடுத்துதான் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால நாங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஈரோடு இந்த பவானில இருந்து இதற்காகவே தில்லை சிதம்பரம் நடராஜருக்காகவே இப்படிப்பட்ட ஒரு பந்தலை பவானி ஜமுக்காலத்துல இருந்து செய்து கொடுத்து அமிச்சாங்க. அது மிகப்பெரிய சிறப்பு. அது இங்க பவானில இருந்து ஜமுக்காலனா தரையில போடுறது, இத போல ஒரு ஷாமியானா போல பந்தல், அழகாக பெரிய பந்தல், அந்த கோவில் முழுக்க அதை எடுத்துக்கொண்டு போலாம். அப்படிப்பட்ட பந்தலை இங்க ஈரோடு பவானியில இருந்து அவருக்காக செய்து கொடுத்த அனுப்பினாங்க. வருஷம் அந்த உற்சவத்துக்கு இந்த ஜமுக்காலத்தை தான் அங்க இருந்து நகரத்துல இருந்து எடுத்துட்டு போவாங்க. பிச்சாவரம் ஜமீன் அவங்க எல்லாம் கொண்டு போய் அந்த பந்தலை விரித்து அதற்கீழே தான் அவரு சுத்தி வருவாராம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊர் தான் இந்த ஊர்.